வணக்கம் வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் அது மாதிரி டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அது கூட ஒரு சட்னி. நம்ம இந்த காயை வச்சு பார்த்திங்கன்னா பொரியல் கூட்டெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா சில குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதை மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு அடை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களாம் செஞ்சு பார்க்க முடியாது ஆண்டி, நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் எங்களுக்கு ஒரு நாள் உட்கார வச்சு செஞ்சு கொடுங்க, நாங்கள் தான் செஞ்சு காமிச்சிருக்கோம்ல. ஓகே, பாய் பாய். நம்ம இன்றைக்கி கோஸ் வச்சு அடை தாங்க செய்ய போகிறோம், முட்டைக்கோஸ் வச்சு. இப்போ இந்த முட்டைக்கோஸில் நான் பாதி கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை ஃபஸ்ட்டு கழுவிடலாங்க. இது இன்னும் 1/2 கிலோ 1/4 கிலோ ஆனந்தி. இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம கழுவிடலாம். இந்த மாதிரி இலையெல்லாம் எடுத்து கழுவிடலாம். காய்கறியை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு கழுவுறதோட கழுவிட்டு கட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற சத்துகள் போகாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கறியெல்லாம் நல்லா கழுவணும். ஏன்னா இதெல்லாம் சின்னதுலேயே பூக்கும் போதே பார்த்திங்கன்னா மருந்து நிறைய அடிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த இலையிலையாக எடுத்துகிட்டு கழுவிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அளவு கோஸ் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ நான் வாங்கியிருந்தேன். 1/2 கிலோவில் பாதி எவ்வளோங்க? 1/2 கிலோ 1/4 கிலோ 1/4 கிலோங்க. இப்போ 1/4 கிலோ அளவுக்கு கோஸ் எடுத்துருக்கேன். ஒரு 250லேருந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு கோஸ் எடுத்துக்கலாம். நம்ம கழுவிட்டு ஒரு ரஃப்பாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கோம். உனக்கு தெரியலையா இல்லை எனக்கு டெஸ்ட் பண்ணிட்டேன் ஆனந்தி? 1/2 கிலோவில் பாதி எல்லாம் கேட்குறேன். உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்களா? நீங்கள் தான் கணக்கில் புளியாச்சு. ஸோ என்னை என்கரேஜ் பண்ணுறீங்க. இப்போ இந்த மாதிரி சாப்பரில் கூட நம்ம போட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி சாப்பரில் போட்டுடலாங்க. சாப்பர் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுறது? பொடிசாக கட் பண்ண முடிஞ்ச கட் பண்ணுறவங்க நல்லா டேலண்ட் இருக்கிறவங்க பொடிசாக கையாலே கட் பண்ணிவிடுவாங்க. அப்படிலாம் மிக்சியில் தான் சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு பல்ஸில் போட்டு ஓட்டணும். ஸோ அப்போ அந்த காலத்தில் இருந்தவங்களாம் டேலண்டானவங்க கண்டிப்பாக. நல்லா இதை மாதிரி நம்ம பொடிசாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன் அப்பப்போ இதாகிடுது? சாப்பர் இல்லாதவங்க இதை மாதிரி மிக்சியில் கொஞ்சமாக போட்டுடலாம். எப்போதுமே தன் கையே தன்னுக்கு உதவி ஆனந்தி. இப்போ சாப்பர் ஒழுங்காக வேலை செய்யலை, மிக்சிக்கு போகுது, கையாலே கட் பண்ணிடலாம். மிக்சியில் இதை மாதிரி பல்ஸ் மோடில் போட்டோம்னா நமக்கு நல்லா ஒரு மாதிரி பொடிசாக நல்லா ஆகிடும் பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு ஒரு தடவை சுத்தினாவே வந்துடும். இப்போ ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கோஸ் கட் பண்ண மிக்சி ஜார்லேயே பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகா நம்ம விருப்பம் போல் சேர்த்துக்குங்க. நான் 2 மிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, ஒரு 8 பல் அளவுக்கு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஃபஸ்ட்டு இப்போ இதை நம்ம ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. அது கூடவே இப்போ இங்கே 1/4 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். நம்ம செய்யறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சிடலாம். 1/4 கப்புனா எவ்வளோ ஆனது? ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். கோஸ் அடை அதேமாரி கோஸ் வடையும் செய்யலாம் ஆனந்தி. செய்யலாம். வானலில் போட்டால் வடை, தோசைக்கல்லில் போட்டால் அடையா ஆனந்தி? இந்த நக்கல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இவங்களுக்கெலாம் குறைச்சலே இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தா கூட. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. எப்பயுமே நமக்கு அடைக்கு நம்ம கடலை மாவு சேர்ப்போம். இன்னைக்கான கடலைப்பருப்பு ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி போட்டிருக்கோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி இருந்தது போட்டுக்கலாம். இந்த பேன் எப்போ வாங்குனீங்க? இது மதுரை போயிருக்கும்போது அங்கே போயிட்டு மதுரையில் இருக்கிற டிமார்ட்டில் வாங்கினது. இப்போ பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழைங்க. எவ்வளோ ஆனந்தி? இப்போ இந்த பாத்திரம் ட்ரைப்ளை தாங்க. இது நமக்கு அடுப்பில் வச்சு நல்லா சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி செய்யறதுக்கு அது மாதிரி ஒரு கிளாஸ் போட்டு பிரியாணிலாம் ஏதாச்சும் செய்கிறோன்னா செய்யலாம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா கனமாக வெயிட்டாக இருக்குது.
நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இதில் வந்துட்டு இதை மாதிரி மாவு சப்பாத்திக்கெலாம் மாவு பிசையறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா அகலமாக இருக்கிறதுனால நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால ஸோ எங்கே போனாலும் இந்த டிமார்ட் விட மாட்டீங்க. ஆமாம், டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எனக்கு ரேட் கம்மியாக இருக்கிறதுனால சென்னை போனாலும் சரி, கோயம்புத்தூர் போகும்போதும் டிமார்ட் போயிருந்தேன். இப்போ மதுரை போயிருக்கும்போது கூட அங்கே டிமார்ட் போயிருந்தேன். அதனால் அங்கே நல்லா இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. அதனால் பார்த்தோன்னே எடுத்தாச்சு. இது ரேட் பார்த்திங்கன்னா 600 ரூபா. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். ஆனால் இந்த டூர் போகிறப்ப டிமார்ட் போகிறது வந்து கரெக்டு கிடையாது. ஏன்னா நாங்கள் பட்ஜெட் ஒதுக்குறோன்னா டூருக்கு பட்ஜெட் ஒதுக்குறோமா இல்லை டிமார்ட்டுக்கு பட்ஜெட் ஒதுக்குமா தெரியல. நீங்கள் 1000 டூர் கூட்டிகிட்டு போனாலும் எங்களுக்கு ஷாப்பிங் போனால் தான் திருப்தியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டோங்க. இப்போ அதுக்குள்ளே இப்போ அடை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம சட்னி, இதுக்கான சட்னியை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சட்னிக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, அப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் ஒரு 3, இந்த சின்னதாக இருக்கிறதுனால 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க. ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு பல், அப்போ தோல் எடுத்துட்டு வறுத்துட்டு தோல் எடுத்த மல்லாட்டை, வேர்க்கடலை, அதுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி 3/4 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்புங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறமா கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள். கிடையாது, சீரகம். இப்போ இந்த சட்னியில் வந்துட்டு தயிர் சேர்த்து அரைச்சா ரொம்பவே க்ரீமியாக நல்லா இருக்குங்க. எப்பயுமே மல்லாட்டை சட்னிக்கு பார்த்திங்கன்னா புளி சேர்த்து அரைப்போம். இப்போ இதில் நல்லா புது தயிராக சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இந்த பெரிய டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி நம்ம அரைச்சாச்சு. சட்னி ரொம்ப ஈஸியாக, வறுத்த மல்லாட்டை இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக எதையும் வதக்க தேவையில்ல, அப்படியே போட்டு அரைச்சிடலாம். யாருமே தயிர் சேர்த்து அரைச்சிருக்க மாட்டீங்க. தயிர் சேர்த்து அரைச்சி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சட்னி தாளிச்சிடலாங்க. இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் சட்னி தாளித்தா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். இதுக்கு உளுத்தம்பருப்புலாம் தேவையில்லைங்க. இப்போ நமக்கு சட்னி நல்லா ஒரு க்ரீமியான வேர்க்கடலை வச்சு ஒரு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நமக்கு இந்த சட்னி, இந்த அடை கூட பார்த்திங்கன்னா சட்னி மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம சேனலில் துவையெல்லாம் போட்டிருக்கோம். இஞ்சி துவையல் போட்டிருக்கோம், அது மாதிரி பிரண்டை துவையலும் போட்டிருக்கோம். எங்கள் வீட்டில் அவருக்கு வீட்டுக்காருக்கு பார்த்திங்கன்னா அடையோட எப்பயுமே ஒரு துவையல் வேணும்னு கேட்பார். ஒரு லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் விருப்பப்பட்டால் போய் செக் பண்ணிக்கிங்க. பிரண்டை துவையல் ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு மூட்டு வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஒரு கலந்து விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இது வந்து 200 கிராம் அளவுக்கு மெஷர்மெண்ட். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம அரிசி மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. இதுக்கு அளவுன்னு கிடையாது. நமக்கு மாவு பிசையும் போதே நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு தெரியும். ஒரு 150லேருந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு மாவு தேவைப்படும். இந்த கோஸில் இருக்கிற ஈரப்பதமே நமக்கு சரியாக இருக்கும். வேணும்னா அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு மாவு எடுத்துருந்தாங்க இல்லைங்க, அந்த மாவே எனக்கு கரெக்டாக இருக்குது. சேர்த்துட்டேன். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. இப்போ நம்ம அடை தட்டிடலாங்க. இப்போ தோசைக்கல் காஞ்சிடுச்சுங்க. நம்ம டைரெக்டாக அதிலே தட்டிக்கலாம். இல்லை வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையில் தட்டிங்க. கையை இதை மாதிரி ஒரு பவுல் வச்சு தண்ணி நனைச்சிட்டு தட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக தட்டினீங்கன்னா. இப்போ நம்ம சுற்றி எண்ணெய் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு மீடியமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் வச்சு வேக வச்சிடலாங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கு, நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு 2 பக்கமும் அடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நமக்கு சூப்பராக ரொம்ப டேஸ்டியான கோஸ் வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு அடையும் ஒரு க்ரீமியான ஒரு சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். கூட துவையலும் இருக்குது, பிரண்டை துவையல்.
அடை வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கு. நார்மல் நமக்கு பருப்படைலாம் செய்கிறோம் இல்லைங்களா, அதை மாதிரி தான் இருக்கும். சட்னியோடு இந்த அடை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. எல்லோரும் கேமராமேனுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்றீங்க. இப்போ அவருக்கு 1 ரூபா கொடுக்குறேன், அவர் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவார். சட்னி எப்படி இருக்கு? அடையோட சாப்பிட்றதுக்கு சட்னி நல்லா இருக்கு. அந்த இடம் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது. நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நாங்களாம் செஞ்சு பார்க்க முடியாது ஆண்டி, நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் எங்களுக்கு ஒரு நாள் உட்கார வச்சு செஞ்சு கொடுங்க. நாங்கள் தான் செஞ்சு காமிச்சிருக்கோம்ல. ஓகே, பாய்.